Hi everyone, welcome to One Cuisine. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான eggless cupcakes. வாங்க அதுக்கு என்ன வேணும் பார்க்கலாம். மைதா 1/4 கப் எடுத்துர்க்கேன். milk maid 200 ml, milk 125 ml, butter 100 gram, sugar 2 tablespoons, vanilla essence 1/2 teaspoon, baking powder 1 teaspoon, baking soda 1/2 teaspoon. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலும் மில்க் மேடும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப சூடு பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் வார்ம் ஆகிற வரைக்கும் வச்சா போதும். அந்த மில்க் மேடெல்லாம் நல்லா பாலில் கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாயாச்சு, இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது மூணும் ஜலிச்சிடலாம். இது ஜலிச்சு எடுத்தாச்சு. வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு பவுலில் பட்டர் அண்ட் சுகர் இது ரெண்டும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ பட்டரும் சுகர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ளஃபியாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கண்டென்ஸ் மில்க் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற கண்டென்ஸ் பாலும் அதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா, வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக போட்டுருவேன். இதில் போட்டுட்டு ஒரு 2 minutes பீட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 minutes பீட் பண்ணால் போதும். 1 to 2 minutes பீட் பண்ணால் போதும். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் பதிலாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேட்டர் ரெடியாக இருக்குது. ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 minutesக்கு 180 degree C-ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ மஃபின் ட்ரே இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் கப் லைனர்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கரில் சால்ட்டோ, இப்போல்லாம் சால்ட் கூட ஆட் பண்ணுறதில்ல, வெறும் ஸ்டாண்ட் வச்சு அதில் ஒரு குக்கர் கிண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இந்த கப் கேக்ஸ் வச்சு கூட பேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லைனர்ஸ் போட்டதுக்கப்புறமா half of the cup தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். approximately 2 tablespoons of cake batter அவ்வளோ ஃபில் பண்ணால் போதும். இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நல்லா 2 times பேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட் பண்ணிக்கலாம். இது நல்லா பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம் ஃபார் 15 minutes. 15 minutes கழித்து டூத் பிக் விட்டு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வரணும். அப்படி க்ளீனாக வரணும்னா இன்னொரு 5 minutes கூட நீங்கள் வைக்கலாம், ஓவன் டெம்பரேச்சர் பொறுத்து. இப்போ அதை ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். இப்போ மேலே கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு விப்ட் க்ரீம் எடுத்துருக்கேன் 1/2 cup. ஸோ இதில் நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணல. இந்த விப்பிங் க்ரீம்லேயே சுகர் இருக்குது. இது நான் டெய்ரி விப்பிங் க்ரீம். ஸோ இது நல்லா பீட் பண்ணிடணும். ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா கீழே விழக்கூடாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பீட் ஆயாச்சு. இது கூட நான் 2 பவுலில் செப்பரேட் பண்ணுறேன். 2 கலர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
ஸோ ப்ளூ கலர் கொடுத்துருக்கேங்க. அப்புறம் இன்னொரு பவுலில் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். கலர் கூடவோ ஜாஸ்தியோ நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கலர் வேணுமோ, டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டால் கிளாஸில் நான் ஆல்ரெடி நாசல் போட்டிருக்கேன். இங்கே ஸ்டார் நாசல் தான் எடுத்திருக்கேன், க்ளோஸ் ஸ்டார் நாசல் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஒரு கிளாஸில் வச்சு க்ரீம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு கலரும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் ப்ளூவும் செப்பரேட்டாக ஃபில் பண்ண போகிறேன். ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ப்ளூ இன்னொரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது ஃபில் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. கேக் நல்லா ஆறணும். ஆறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இந்த க்ரீம் மெல்ட் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ளூ க்ரீம் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ப்ளூ கலர் க்ரீம். ஸோ இதுலேயும் ஸ்டார் நாசல் தான் போட்டிருக்கேன். ஸோ பைப்பிங் பேக் ரெடி. வாங்க இப்போ கேக் மேலே எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கப் கேக் எடுத்துகிட்டு உள்ள அவுட்டர் சர்க்கிள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள இன்னர் சர்க்கிள் வரலாம். நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். நான் அவுட்டர் சர்க்கிள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிள் ஃபில் பண்ணுறேன். ஸோ எங்கெங்கே கேப் இருக்கோ அதுக்கப்புறமா நம்ம திருப்பி அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. அது யார் வேணால் பண்ணலாம், பிகினர்ஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியான க்ரீம் ஃப்ராஸ்டிங்கில் எப்படி டெக்கரேட் பண்ணுறது. இது வந்து விப் க்ரீம். நீங்கள் பட்டர்ல கூட பண்ணலாம். பட்டர் ஃப்ராஸ்டிங் கூட இருக்குது. இந்த விப் க்ரீம் வந்து நான் டைரி ப்ராடக்ட். அப்படின்னா அதை பால் அலர்ஜி இருக்கிறவங்க, மில்க் ப்ராடக்ட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது பேர் வந்து சில்வர் மார்க். நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். அது அமேசானில் அவைலபிள் இல்லை. உங்கள் நியர்பை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்லை எம்கே ரீட்டெயில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இல்லை பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எங்கே கிடைக்குதோ அந்த கடையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ளூ கலர் ஆகிடுச்சு. இப்போ பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் போடுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னர் சர்க்கிள் ஃபில் பண்ணிட்டு போகிறோம். இப்போ உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ எங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க க்ரீமில். இல்லை எவ்வளோ டிசைன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய கேக் டிசைன்ஸ் பண்ணுறாங்க நாசல்ஸ் யூஸ் பண்ணி. நீங்கள் அந்த ரிப்பன் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கு செப்பரேட் நாசல் இருக்குது, ரொம்ப நாசல்ஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்டார் நாசல்ஸ் தான். இந்த நாசல் யூஸ் பண்ணி தான் நிறைய டிசைன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் நாசல் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து ரோசெட்ஸ் பண்ணுறோம். ஸோ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைட்ஸ் போகலாம். ஸோ சூப்பரான கப் கேக்ஸ் வித் விப் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி. மேலே நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் பர்த்டே பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க.
ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.